லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனக்ஸ் கண்டெய்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இனிஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எந்த டைம் பீரியட் அப்படின்னா 2008, 9, 10, 11 அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனக்ஸ் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த கண்டெய்னர் கான்செப்டுக்குள்ளே போகும்போது நான் வந்து இந்த லைனக்ஸ் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை ஏன் வந்து லைனக்ஸ் கண்டெய்னரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் பற்றி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன் வந்து நான் லைனக்ஸ் கண்டெய்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறோம், ESX ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் கெஸ்ட் ஓஎஸ் போட்டு அப்ளிகேஷன் போடுறோம். இதை பார்த்தோம் இல்லையா? இதே டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் ஓரியன்ட் ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதாவது கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நார்மலாக கண்டெய்னர்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு பாக்ஸ் இல்லையா? அந்த பாக்ஸ்குள்ளே என்ன ஒரு பொருள் வச்சாலும் அது அத்தாரைஸ்ட் பர்சன்ஸ் மட்டும் தான் அதை ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். மற்ற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எடுக்க முடியாது. இதை ஷிப்பில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே சிமிலர் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் கண்டெய்னர் பற்றி பார்க்கலாம். இப்போ எனக்கு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கெஸ்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த கெஸ்ட் ஓஎஸ் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் ஓரியன்ட் கெஸ்ட் ஓஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம வந்து கண்டெய்னருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா டில் 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸில் நீங்கள் வந்து கண்டெய்னர் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது லைனக்ஸ் ஹோஸ்ட் ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இனிஷியலாக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா உபுண்டு, ரெட் ஹாட் லைனக்ஸ், CentOS, டெபியன், சூசி, இந்த மாதிரி லைனக்ஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்டெய்னர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த கண்டெய்னர் ஆப்ஷன் நம்ம உள்ள யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹோஸ்ட் ஓஎஸில் நான் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவேன். பட் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கண்டெய்னராக நம்ம பிரிக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்ளிகேஷன் ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஒரு அப்ளிகேஷன் இப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் சர்வர் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். இதே சேம் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கும். விர்ச்சுவல் மிஷினில் என்ன பண்ணுறோம்? ESXi ஹைப்பர்வைசர் இருக்குது. அந்த ESXi ஹைப்பர்வைசர் மூலமாக என்னோட ஃபிசிக்கல் ஹார்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா CPU, மெமரி, நெட்வொர்க் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்குது, அதில் ஹோஸ்ட் ஓஎஸ் இருக்குது. அந்த ஹோஸ்ட் ஓஎஸில் நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டெய்னரில் போடுறேன். அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் ஓஎஸ் மூலமாக அதில் இருக்கக்கூடிய CPU, ரேமு, டிஸ்க்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? இந்த ஹோஸ்ட் ஓஎஸ் ஓட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு பைனரிஸ், லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்டெய்னர் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபைல்ஸு. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும், அதில் இந்த ஷேர்டு லைப்ரரிஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த ஃபைல்ஸ்லாம் எந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு பைனரிஸ் அண்ட் லைப்ரரிஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுன்னு சொன்னோம் இல்லையா? நார்மலாக நம்ம லைனக்ஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்திங்க அப்படின்னா டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இருக்கும். அந்த ரூட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப் டைரக்டரிஸ் வரும். இதில் நம்ம இந்த கண்டெய்னர் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2 டைரக்டரி என்ன அப்படின்னா /bin, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா /library அப்படின்ற இந்த 2 டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஆப்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய டைரக்டரிஸ். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம விண்டோஸில் EXE ஃபைல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்டெய்னர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான சப்போர்ட்டட் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த லைப்ரரிக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அந்த லைப்ரரி இருக்க ஃபைலை வந்து நம்ம என்ன கமாண்ட் கொடுத்து நம்ம லைனக்ஸில் வந்து பார்ப்போம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ லைனக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்டு லைப்ரரிஸை வந்து நம்ம வந்து ஷேர்ட் லைப்ரரிஸில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எல்டிடி கமாண்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா LDD/bin/ls எல்எஸ்னா லிஸ்ட்டு. அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷேர்டு லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. இந்த ஷேர்ட் லைப்ரரிஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த .soன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷனில் வர ஃபைல் எல்லாமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர்டு லைப்ரரி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபைலுக்குள்ளே என்ன காம்பனண்ட் இருக்கும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கம்பைல்டு கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து கோடிங் எழுதுவாங்க இல்லையா, அதில் இந்த அப்ளிகேஷன் வந்து இது இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில கோடிங்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கோடிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி ஷேர்ட் லைப்ரரி ஃபைல்ஸ்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே .soன்ற எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நான் வந்து கண்டெய்னரில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸும் இந்த ஷேர்டு லைப்ரரிஸ்லேருந்து கோடிங் வந்து எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போது எனக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து நான் சேவ் பண்ணி தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த ஷேர்டு லைப்ரரியிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே கோட் எடுத்து மல்டிபிள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சி லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் C++ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்றது ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இல்லையா, C++ சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோடிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ட் லைப்ரரி அப்படின்ற ஃபைலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஷேர்ட் லைப்ரரி எப்போவுமே .so அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் /bin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். /binக்குள்ளே நீங்கள் லைனக்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட் எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா /bin அப்படின்ற டைரக்டரிலேருந்து தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த /bin அண்ட் இந்த /library மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்டெய்னரோட அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போது லைனக்ஸ் கண்டெய்னர் பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோ வந்து கொடுத்தேன். சரிங்களா? இப்போது நம்ம ஃபர்தராக இன்னும் டீட்டெயில்டாக வந்து இந்த கண்டெய்னரைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னரோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரி, அதாவது 1980ஸ்க்கு முன்னாடி இருந்தே இருக்குது. சரியா? பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2000 தான் எடுத்திருக்கேன் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா அவ்வளோ இந்த 2000க்கு முன்னாடி உள்ள கண்டெய்னரைசேஷன் இன்ஃபர்மேஷனாக நமக்கு இப்போ தேவைப்படாது. பட் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த 2000லேருந்து நான் வந்து கண்டெய்னர் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த 2000 பீரியடில், அப்புறம் 2004ல் என்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணாங்க, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2000ல் FreeBSD ஜெயில்ஸ் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த டைம் பீரியடு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2004ல் சோலாரிஸ் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இதை யார் டெவலப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ். ஏன்னா சோலாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இதை டெவலப் பண்ணது வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2005ல் OpenVZ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அவங்க கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா SW Soft அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் சிஸ்டமை பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டெய்னர் தான். சரியா? ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வச்சாலே தெரிஞ்சிருக்கும். FreeBSD, சோலாரிஸ் கண்டெய்னர், OpenVZ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய கண்டெய்னர்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா 2008ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டு 2 ஸ்லைடாக வந்து லைனக்ஸ் கண்டெய்னர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா LXC அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயே வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு லைனக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த LXC கண்டெய்னர் ரிலேட்டட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் சர்வர் போடுறோம், அந்த ஃபிசிக்கல் சர்வரில் லைனக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணுறேன், அதுலேருந்து நான் வந்து அப்படியே கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த LXC அப்படின்றது பார்ட் ஆஃப் லைனக்ஸ் OS.
ஸோ 2011 வந்து பார்த்தீங்கன்னா விஎம்வேர் வந்துட்டு வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் வந்து டெவலப் பண்ணுறாங்க. பட் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக அது மார்க்கெட்டில் நிற்கல. அது ஏதோ சம் ரீசன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா விஎம்வேர் அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. சரியா? பட் என்ன ரீசன்ஸ்க்காகன்றது எக்ஸாக்டாக தெரியல. என்னோட அசம்ஷன் என்னன்னா அந்த 2011க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கரு கியூபர்நெட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பூம் ஆச்சு. ஸோ அதனால வந்து அவங்களோட அந்த வேர்டன் அப்படின்றத வந்து ட்ராப் பண்ணிட்டு கியூபர்நெட்டிஸ் அண்ட் டாக்கரில் விஎம்ஆர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக அதை ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஸோ இது என்னோட அசம்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2013 டைம் பீரியடில் டாக்கர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து வருது. ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் அப்படின்ற கம்பெனி தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்எக்ஸிக்கும் டாக்கருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ண போகுது. பட் என்னன்னா டாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்ரேஷன்ஸ் டீமில் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இருக்கக்கூடிய ரிசோர்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷனுக்கு நம்ம இந்த டாக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் 2014 வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஓஎஸ் அப்படின்ற ஒரு டீம் தான் வந்து அதை டெவலப் பண்ணுறாங்க. அதை லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் அப்படின்ற ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர் ஆப்ஷன் தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2016 வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கண்டெய்னர்ஸ். மைக்ரோசாஃப்ட் வந்து 2016 தான் என்ன பண்ணுறாங்க இந்த விண்டோஸ் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்மி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு இப்போ கண்டெய்னரோட ஹிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இப்போது வந்து டாக்கர்ன்றது எப்போ வந்துச்சு, விண்டோஸ் கண்டெய்னர் எப்போ வந்துச்சு, அண்ட் எல்எக்ஸி லைனக்ஸ் கண்டெய்னர் எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாக்கருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எல்எக்ஸி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இதோட ஆர்கிடெக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம்.